அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முஸ்லீம்ஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நெய் சோறு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கையில் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஆனால் திகட்டாது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெய் சோறு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் 1.25 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து 10 நிமிஷமாக ஊற விட்டுருக்குறேங்க. சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் உங்களுக்கு ஊறிடும். அதனால் 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும். அதிக நேரம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இல்லாமல் குழைவாயிடும். குக்கரில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் மட்டும் தனியாக நம்ம சேர்த்து இந்த நெய் சோறு பண்ண போகிறதில்ல. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திகட்டாது. ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். இது நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலையை நான் 2 இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன நட்சத்திர சோம்பு இதை மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஒரு நீலத்துண்டு பட்டை. அதிகமாக ஸ்பைசஸ் வேண்டாம். அவங்க பார்த்திங்கன்னா நெய் சோறுக்கு அதிகமான ஸ்பைசஸ் இருக்காது. ஆனால் அந்த நல்ல ஒரு க்ரீமியான ஒரு பக்குவமாக இருக்கும். நல்லா உதிரியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா நீளமாக கீறி சேர்த்துருக்கிறேன். கீறி விட்டுட்டு சேர்க்கும் போது அதோட காரம் மட்டும்தான் இந்த நெய் சோறுக்கு நமக்கு இருக்கும். இதில் காரத்துக்குன்னு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்குங்க. நிறம் மாறிடுச்சு அப்படின்னா நெய் சோறோட நிறமும் மாறிடும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1.25 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு 2 கலந்து அரைச்சி வச்சுப்பேன். 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த க்ரீமியான ஒரு நெய் சோறுக்கு இப்போ இந்த தண்ணி சேர்க்குறதுல தாங்க இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த டம்ளருக்கு தான் அரிசி 1.25 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணி வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற அந்த 1/4 டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒரு பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அரிசிக்கு காய்ச்சி ஆறின பால் 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பசும்பாலாக இருந்தாலும் சரி, பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால நல்ல ஒரு க்ரீமியான தன்மையும், இந்த 1/4 டம்ளர் பாலோடைய 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 1/2 டம்ளர் சேர்த்தாச்சு. நான் 1.25 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் மொத்தமாக தண்ணி அளவு சேர்த்துருக்குறேன். ஒரு 10 புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அதிகமான இதுக்கு ஸ்பைசஸ் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் வந்து இந்த நெய் சோறை வந்து நல்லா வெளேர்னு வைக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் அந்த பிசுபிசுப்பு தன்மையோட நல்ல க்ரீமியான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த பாய் வீட்டு நெய் சோறு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி நல்லா ஊறி இருக்குது. உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம சேர்த்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஓரத்தில் நுர கூட்டி வரும்போது நல்ல ஒரு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. அரிசி சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அரிசியில் இருக்கிற தண்ணியும் நம்ம சேர்க்கும்போது நல்லா அந்த சீரக சம்பா அரிசியோட நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதனால தான் நம்ம அரிசி ஊற வைக்கும்போதே அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கும்போது பால் திரிஞ்சு போயிருமானா இல்லைங்க. லாஸ்ட்டாக அதுக்காகத்தான் நான் நுர கூட்டி வந்ததுக்கப்புறம் கிளறிட்டு அரிசியை சேர்த்து லாஸ்ட்டாக 2 ட்ராப்ஸ் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 விசில் விட்டுட்டு நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா மணக்க நெய் சோறு சூப்பராக ரெடியாக இருந்துச்சுங்க. நான் கிளறும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா பொலன்னு நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு.
நெய் சோறு பார்க்குறதுக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன இவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது, என்ன சேர்த்தீங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது, பாய் வீட்டில் செய்த அதே டேஸ்ட் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பாங்க. மேலாப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்மளோட பாய் வீட்டு ஸ்டைலில் நெய் சோறு மணக்க மணக்க சர்வ் பண்ணுங்கள். கூடவே ஒரு சிக்கன் கிரேவி வச்சுட்டு சிக்கன் 65யும் வச்சுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.